புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிலாளர் நல சங்கங்களை 4 தொகுப்புகளாக மாற்றியதை கண்டித்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், கௌரவ தலைவர் பிரேமதாசன், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், பொருளாளர் வானவரம்பன், அமைப்பு செயலாளர் சிவஞானம் கலியபெருமாள், பொதுச் செயலாளர் முனுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும், பறிக்கப்பட்ட தொழிற்சங்க உரிமைகளை மீட்டெடுக்க, உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைகளை பாதுகாக்க அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நீடராஜப்பையர் வீதியில் அமைந்துள்ள சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் ஆரம்ப பள்ளியின் கிழக்கு பகுதி சுற்றுச்சுவர் சேதமடைந்த நிலையில் இருந்ததால் மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பழுதடைந்த சுற்றுச்சுவரை அகற்றி புதிய சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இப்பணிகள் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 மூலம் ரூபாய் 11,60,000 செலவில் நடைபெறவுள்ளது. இதற்கான பூமி பூஜை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன், பிரியதர்ஷினி உள்ளிட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நமது மக்கள் கழக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கிட்ட வாங்க மலா. அப்படி நில்லுங்க மேடம், நில்லுங்க. இங்க பாருங்க கொஞ்சம் இங்க பாருங்க. அந்த பாப்பா அப்படி திருப்பி அப்படிலாம் அங்கே கள்ளப்படி மக்கா பாப்பா. பாப்பா விடுங்க. வரிசை வாங்கம்மா. பாரு. காரைக்கால் பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியை திடீர் ஆய்விற்காக சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் நேரில் பார்வையிட்டார். அப்பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவின் தரத்தை பார்க்கும் பொருட்டு மாணவர்களுடன் அமர்ந்து உணவை தாமும் உண்டார். தங்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் அமர்ந்து உணவு உண்பதை கண்ட மாணவர்களும் பள்ளி ஆசிரியர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். எந்த வகையான முன்னறிவிப்புமின்றி எளிமையான முறையில் மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகள், பள்ளி வளங்கள், உணவின் தரம் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதும் பலரும் சட்டமன்ற உறுப்பினரின் எளிமை மற்றும் மக்கள் நட்பு அணுகுமுறையை பாராட்டி வருகின்றனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் உருவான டிட்வா புயல் காரணமாக காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் டிட்வா புயல் காரணமாக நடுக்கடலில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 12வது நாளாக காரைக்காலை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை பாதுகாப்பாக காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். அதேபோன்று டிட்வா புயல் காரணமாக காரைக்காலில் உள்ள மீனவ கிராமங்கள் கடற்கரையில் அதிக அளவு காற்று மற்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவ மக்கள் பாதுகாப்பாக இருக்க மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
புதுச்சேரி அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் கௌரவ தலைவரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவன தலைவருமான ரமேஷ், சட்ட உரிமை கழக மாநில தலைவர் தந்தை பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினர். நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் பாரதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் மகேஸ்வரராஜ், சங்கத்தின் மாநில அமைப்பாளர் மருது வடிவேல், பொதுச் செயலாளர் கோவிந்தன், செயலாளர் சதாசிவம், பொருளாளர் முருகன், துணைத் தலைவர்கள் முருகவேல், முகுந்தன், இணை செயலாளர்கள் ஜெயகணேஷ், பூபதி உட்பட சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, சோரப்பட்டு பகுதியில் 100 நாள் வேலையை 13 நாட்கள் மட்டுமே கொடுத்துவிட்டு 3 மாத காலமாக சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்தும், மீதமுள்ள நாட்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வலியுறுத்தியும், இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தான் காரணம் எனவும் அவரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போஸ்டர் ஒட்டி மறியல் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில், மத்திய அரசின் திட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மீது அவதூறு பரப்பும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதில் செல்லிப்பட்டு சாலை சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், மங்கலம் தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் கண்ணபிரான் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை டெல்லி சென்றுள்ள புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் புதியதாக கட்டப்பட உள்ள தலைமை செயலகத்துடன் ஒருங்கிணைந்த சட்டசபை வளாகம் கட்டுவதற்கு விரைந்து அனுமதி அளித்து மத்திய அரசின் மானியத்தில் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை துவங்குவதற்கு இந்த நிதியாண்டில் முதற்கட்ட நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கடிதம் வழங்கினார். மனுவினை பெற்றுக்கொண்ட நிதியமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணனை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜெயக்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி ராமநாதபுரத்தில் உள்ள மதர் தெரேசா அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் அன்றாட வாழ்வில் அறிவியலின் பங்கு என்ற தலைப்பை ஒட்டி 75க்கும் மேற்பட்ட காட்சி பொருட்களை வைத்திருந்தனர். வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை காட்சிப்படுத்திய மாணவர்களுக்கு இளம் விஞ்ஞானி விருது வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் ரேவதி, ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். அவசியமே கிடையாது. வாட் எவர் யூ மேக் மென்ஷன், புரியுதா? தங்கு தடை இல்லாம அழகா நீங்க சொல்லலாம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வடக்கு தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தூரத்தில் புயலாக உருவானது. அதனையொட்டி துறைமுகத்திற்கு வெகு தூரத்தில் புயல் உருவாகி மோசமான வானிலை நிலவுவதை அறிவிக்கும் பொருட்டு
காரைக்கால் துறைமுகத்தில் 4ஆம் எண் எச்சரிக்கை கூண்டும், புதுச்சேரி மற்றும் கடலூர் துறைமுகங்களில் 2ஆம் எண் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் ரூபாய் 15.94 கோடி மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைத்தல், வீடுகளுக்கு புதியதாக குடிநீர் இணைப்பு வழங்கல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பணியினை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, தலைமை செயலர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்மேற்கு வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவானதை தொடர்ந்து காரைக்காலில் அதிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்த நிலையில் காரைக்காலில் புயல் மற்றும் மிக கனமழையை எதிர்கொள்வது குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா, பேரிடர் மேலாண்மை துறை வெங்கடகிருஷ்ணன், மின்துறை, பொதுப்பணித்துறை, நகராட்சி, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்பொழுது புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். நகர்பகுதியில் இருக்கிற வாய்க்கால் தூர்வாரம் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, சரி அது முனிசிபாலிட்டியாக இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தா இந்த வெள்ள நாட்கள் மட்டும் பிடபிள்யூ. காரைக்கால் நகர பகுதியில் வசிக்கும் அப்துல் பாசிக் வளர்த்து வந்த 5 ஆட்டுக்குட்டிகளை தெருநாய்கள் கடித்து கொன்றது. இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த அவர் இறந்த ஆட்டுக்குட்டிகளை எடுத்துக்கொண்டு நகராட்சி அலுவலகம் முன்பாக வைத்து நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அப்துல் பாசிக் ஆட்டுக்குட்டிகளின் உயிரிழப்பிற்கு புதுச்சேரி அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரினார். மேலும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கும் அருகில் உள்ள ஸ்கேன் சென்டருக்கு வருபவர்களுக்கும் தெருநாய்களால் ஆபத்தாக உள்ளது என தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அடுத்து சமூக ஆர்வலர் சூர்யா மக்கள் மற்றும் செல்லப்பிராணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தெருநாய்களை காப்பகங்களில் அடைத்து பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கு லேசான காதுவலி ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர் ஆளுநர் மாளிகையில் இருந்து புறப்பட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றார். தொடர்ந்து மருத்துவர் அவரை பரிசோதித்து அனுப்பினர். உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் தனியார் மருத்துவமனையை நாடி செல்லும் நிலையில் அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் துணைநிலை ஆளுநர் சிகிச்சை பெற்று சென்றது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் 60 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்பதால் புதுச்சேரிக்கு நவம்பர் 29ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர். அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய மீட்புப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவரது அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் புயல் மற்றும் மழை சேதங்கள் குறித்து தொடர்ந்து 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம். மேலும் 112 1070 1077 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்களிலும் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது புகார்களை பதிவு செய்யலாம் என்றார். புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகள் என 70 இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கு தேங்கும் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக அனைத்து பகுதிகளிலும் மின் மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. 46 ஜேசிபி இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் 312 பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் உணவு தேவைப்படும் மக்களுக்கு குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலமாக உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். எனவே தேவையில்லாமல் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் வீட்டிற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் மற்றும்
பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இன்றே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று கேட்டுக்கொண்டார். ஒரு பகுதியாக 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழு வந்து இப்போ பாண்டிச்சேரி வந்திருக்காங்க. ஒரு 60 பேர் அடங்கிய குழு வந்திருக்காங்க. நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 24 மணி நேரம் இயங்கும் கட்டுப்பாடு அறை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் பொதுமக்கள் அவங்களுடைய புகார்களை வந்து தெரிவிக்கலாம். 112 1070 1077 இந்த நம்பர்களுக்கு வந்து கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்கள். இந்த தொலைபேசி மூலமாக பொதுமக்கள் வந்து அவங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். போன மழையில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் அதிகமாக தண்ணி தேங்கி இருந்ததோ, அதே மாதிரி ஒரு 70 இடத்த எடுத்து அந்த 70 இடத்துக்கும் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலமாக ஒரு மோட்டர் பம்ப்ஸ், அதாவது டெம்பரரி மோட்டர் பம்ப்ஸ் வந்து செட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 46 ஜேசிபி வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். வல்னரபிள் லொக்கேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 312 ஷெல்டர் ஹோம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். எப்போ தேவை இமீடியட்டாக அந்த ஷெல்டர் ஹோம்ஸ் வந்து ரெடியாக இருக்கும். சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக எல்லாருக்கும் உணவு வழங்குறதுக்காக, தேவைப்படுற மக்களுக்கு தேவைப்படி உணவு வழங்குறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். 16 எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் நம்மளுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் கொண்டிருக்கிய ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கோம். அவங்களும் வந்து 24 நேரமும் பணியில் இருப்பாங்க. எங்கெல்லாம் மழை ஏதாவது புகார்கள் வருதோ அங்கே இமீடியட்டாக போய் ரெஸ்கியூ ரிலீஃப் ஆப்ரேஷனில் இருப்பாங்க. பொதுமக்களுக்கான முன்னெச்சரிக்கை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ யாரும் மழையில் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம். நாளையும் நம்ம மழையை எதிர்பார்த்தோம். அந்த சமயத்தில் அவசியம் இருந்தால் மட்டும் வெளியே மற்றபடி வீட்லேயும் பாதுகாப்பாக இருக்கோம். அதே மாதிரி இடி மின்னல் சமயங்களில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு எஸ்ஓபியும் கொடுத்துருக்கோம். ஸோ வெளியில் எங்கே இருக்க வேணால் வீட்டில் இருக்கணும். அவங்களுடைய வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்களை வந்து இன்றைக்கே வாங்கி வச்சுக்க சொல்கிறதுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கும். ஸோ ரொட்டி, பால், அதே மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள், ஆனால் மருந்துகள் ஏதாவது இன்றைக்கி கொஞ்சம் வாங்கி வச்சுக்க சொல்லி. ஸோ மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு விரிவான ஏற்பாடுகளை வந்து இந்த டிக்டாக் கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மக்கள் யாரும் எந்த விதமான அச்சப்பட தேவையில்லை. ஏதாவது புகார்கள் இருந்தால் எங்களுடைய கட்டுப்பாடு அறைக்கு தெரிவிக்கிறோம். சார், எத்தனை ஷெல்டர் சார் ஓப்பன் பண்ணிருக்கோம்? 312 ஷெல்டர்ஸ் ரெடியா. சார், நாளைக்கு பள்ளிகள் நடைபெறும் ஒர்க்கிங் டேவாக இருக்குது. நம்ம அதுக்கு ஏதாச்சும் லீவ் விடுறோமா? அது இன்றைக்கி ஈவினிங் என்ன கண்டிஷன் போட்டுட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். ஏன்னா மக்களே வெளியே வரக்கூடாதுன்றீங்க. அப்போ பள்ளிக்கு மட்டும் ஈவினிங் பார்த்துட்டு சொல்லணுன்றது. இது வந்து ப்ரொஜெக்டரி வந்து நம்ம எவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம ப்ரொஜெக்டரி போட்டு ஈவினிங் வந்து அந்த டிசைன் பண்ணுவோம். இந்திராநகர் தொகுதி காந்தி நகரில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் விளையாட்டு சீருடை மற்றும் உபகரணங்களை ராஜகுமார் வழங்கினார். இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் பிரதாபன் மற்றும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், மீடியா சேர்மன் பாஸ்கர், மாநில பொதுச் செயலாளர் ரத்னா, செயலாளர் எழிலரசி, சுதா, மக்கள் நீதி மையம் சக்திவேல், பட்ரூஸ், எத்திராஜ், ரகு, ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளான ராஜசேகர், மூத்த நிர்வாகி கோபால், குணா, தேவன், மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் தொகுதி நிர்வாகிகளான ரங்கநாதன், சுரேஷ்குமார், ராமமூர்த்தி, ராதாகிருஷ்ணன், சங்கர், சதீஷ், ரவிக்குமார், சூர்யா, பாலா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மூத்த வழக்கறிஞர் A.K. ஆனந்த் கடந்த 2013ஆம் ஆண்டு யானம் சிறைச்சாலைக்குள் அத்துமீறி இறங்கி தண்டனை கைதியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் கர்ணா, வெள்ளைசங்கர், அஸ்வின் உட்பட 14 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையானது புதுச்சேரி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கில் கடந்த 2024ஆம் ஆண்டில் கருணா, வெள்ளைசங்கர், அஸ்வின், பல்லா சுரேஷ் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டு மீதமுள்ள 10 நபர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டு 10 நபர்களும் தண்டனை கைதிகளான புதுச்சேரி சிறையில் அடைக்கப்பட்டனர். தண்டனை பெற்ற நபர்கள் புதுச்சேரி 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர். மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை முடிந்து 10 நபர்களும் விடுதலை செய்து மேல்முறையீடு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வழக்கை மூத்த வழக்கறிஞர் A.K. ஆனந்த், வழக்கறிஞர்கள் ஹேமச்சந்திரன், சாஹல் அஹமத், ராமச்சந்திரன் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்காக ஆஜராகி வாதாடி விடுதலை பெற்று தந்தனர் என்று தெரிவித்தார். அப்போது அவரது ஜூனியர் வழக்கறிஞர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சட்டப்பிரிவு சார்பில் அரசியலமைப்பு தின விழா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். சட்டப்பிரிவு தலைவர் வழக்கறிஞர் மருதுபாண்டியன் வரவேற்றார். அகில இந்திய காங்கிரஸ் செயலரும் புதுச்சேரி காங்கிரஸ் பொறுப்பாளர் பிரதாபன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் அரசியலமைப்பு குறித்து பேசினர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், வழக்கறிஞர் பிரிவு தேர்தல் பொறுப்பாளர் ராமலிங்கம், வழக்கறிஞர்கள் விநாயகமூர்த்தி, ரோசலி ஜாட்சன்,
கோவிந்தராசு ஆகியோர் கருத்துரை வழங்கினர். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, வழக்கறிஞர்கள் இளையராஜா, சுந்தரவிநாயகம், சுரேஷ், ஊதர்பாபு, தமிழ்நாடு மீனவர் காங்கிரஸ், ஜோர்டன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, மாநில பொதுச் செயலாளர்கள் விஜயகுமாரி, செயற்குழு உறுப்பினர்கள் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் அரசியலமைப்பு தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஏற்பாடுகளை தலைமை வழக்கறிஞர் சாமிநாதன், பிரதீஷ், இருதயராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். அரியங்குப்பம் அடுத்த தவளக்குப்பம், இடையார்பாளையம், அழுத்தவேலி பகுதிகளில் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுகிறது என்ற ரகசிய தகவலை தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் தவளக்குப்பம் காவல்துறையினர் இணைந்து திடீர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது மோட்டார் சைக்கிளுடன் பதுங்கியிருந்த 4 காவல்துறையினர் கண்டு தப்ப முயன்றனர். விரட்டியடித்த காவல்துறையினர் அவர்களை பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் கஞ்சாவை பாக்கெட்டுகளாக தயாரித்து விற்பனை செய்ய வந்தது தெரிய வந்தது. விசாரணையில் தவளக்குப்பம் இளவரசன் நகர் பகுதியை சேர்ந்த அனந்தராமன், தவளக்குப்பம் அடுத்த நானமேடு பகுதியை சேர்ந்த மனோஜ், சாரம் பகுதியை சேர்ந்த சுரேஷ், புதுச்சேரி டிவி நகர் பகுதியை சேர்ந்த ரத்னம் என்பது தெரிய வந்தது. இந்த 4 பேர் மீது தவளக்குப்பம் காவல் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்தார். அவர்களிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள்கள், 2 பட்டா கத்திகள், 4 செல்போன்கள், 2 கிலோ 200 கிராம் எடை கொண்ட கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட முள்ளோடை முதல் புதுக்குப்பம் வரையிலும், மணப்பட்டு முதல் புதுக்குப்பம் வரையிலான தார் சாலையை ரூபாய் 3.37 கோடி செலவிலும், பாகூர் விநாயகர் கோவில் சந்திப்பு முதல் இருளஞ்சந்தை மதுரா வரையிலான தார் சாலையை ரூபாய் 3.13 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் அர்ஜுனன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியங்கள் ஒன்றிணைந்து அதிமுக சார்பில் ஆதரவற்ற பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட வன்புணர்வு வழக்கில் திமுக முக்கிய நபரை உடனடியாக கைது செய்யக்கோரி விழுப்புரம் மாவட்டத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும் அதிமுக நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் மற்றும் மனித சங்கிலி போராட்டங்களை நடத்தினர். இதில் அனுமதியின்றி நடைபெற்ற இந்த கூட்டத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி மெழுகுவர்த்தி ஏந்திய போராட்டத்தின் பங்கு பெற்ற அனைவரையும் கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் அடைத்து வைத்தனர். இதேபோன்று வானூர் பகுதியில் நடைபெற்ற மெழுகுவர்த்தி ஏந்தும் போராட்டத்திலும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அனுமதியின்றி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதில் காவலர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஒருமையில் பேசிய காவல்துறை அதிகாரியை கண்டித்து அதிமுகவினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டமான சூழல் காணப்பட்டது. பின்னர் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவின் பெயரில் அனைவரும் அமைதி காத்தனர். காவல்துறைக்கு அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அடைத்து வைக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் மற்றும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இது விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு ஒன்றியங்களில் காவல்துறையினருக்கு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது.
கிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஜனவரி மாதம் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து மாணவர்கள் போராட்டத்தால் குற்றம் சாட்டப்பட்ட 2 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து சுகாதார இயக்குநர் தலைமையில் உண்மை அறியும் குழு நவம்பர் 24ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த குழுவில் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் வத்சலா டயானா இடம்பெற்றார். இவரின் மகன் அந்த மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார். உண்மை அறியும் குழுவில் உறுப்பினர்களுடன் இரத்த சொந்தம் யாரும் அந்த மருத்துவமனையில் பணிபுரியவோ படிக்கவோ கூடாது, ஏனெனில் இது விசாரணை பாதிக்கும், அதேபோல் ஒரு தலைபட்சமாக செயல்பட வாய்ப்புள்ளது. எனவே இந்த குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என்றும், அதேபோல் அங்கு பயிலும் செவிலியர் மாணவி ஒருவரை குழுவில் சேர்க்க வேண்டும் என்று இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கோட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோகிலா மற்றும் நகர செயலாளர் கிருஷ்ணா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எழுபத்தாறாவது இந்திய அரசியலமைப்பு சாசனம் தினத்தை ஒட்டி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்கள் குறித்து 8வது தேசிய மாநாடு கேரள பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை மற்றும் டாக்டர் P.R. அம்பேத்கர் நினைவு ஆய்வுத்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள் தங்களது ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். இதில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளில் 39 ஆய்வுக் கட்டுரைகள் மட்டுமே மாநாட்டில் வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரும் மகாபலிபுரத்தில் உள்ள விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் சட்டக்கல்லூரியின் LLM கார்ப்பரேட் அண்ட் ஃபினான்ஷியல் லாஸ் மாணவரும் ஆகிய ஆகாஷ் சாம்ராஜின் ஆய்வுக் கட்டுரையும் இந்த தேசிய மாநாட்டில் வழங்குவதற்கான கட்டுரைகள் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அனைத்திந்திய மக்களின் வாக்குரிமையை சட்ட ரீதியாக உறுதி செய்வதில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அஸ்திவார கருத்து என்ற அவரது ஆய்வுக் கட்டுரையை கலந்து கொண்டு வழங்கினார். இந்த தேசிய மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளின் சுருக்கம் மாநாடு நூலாக வெளியிடப்பட்டது. அதிலும் ஆகாஷ் சாம்ராஜ் ஆய்வுக் கட்டுரை சுருக்கம் இடம்பெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த சட்டக்கல்லூரிகள் இருந்து பங்கு பெற்ற ஒரே சட்டக்கல்லூரி மாணவர் ஆகாஷ் சாம்ராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலி இயக்கத்தின் தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை நிறுவப்பட்டது. அறக்கட்டளையின் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் 1000 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்களுக்கு உதவி செய்வது, கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளில் அறக்கட்டளை ஈடுபட்டுள்ளது. கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருவதற்கும் பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்கும் பொதுமக்கள் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று அறக்கட்டளை சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அறக்கட்டளையின் திறப்பு விழாவை முன்னிட்டு புதுவை கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் புதுவை அரசும் பல்வேறு அமைப்புகளும் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதோடு அரசியலமைப்பு சட்டம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதில் இது முக்கியமான செயலாகும் என தெரிவித்துள்ளார். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய விதிகளை பின்பற்றாத புதுவை அரசின் நடத்தை குறித்து அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அரசு என 3 அடுக்கு ஆட்சியை வரையறுத்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் கடந்த 14 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாமல் 3வது அடுக்கு ஆட்சி முடக்கப்பட்டு உள்ளது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 40, 243 மற்றும் 243 தொடர்ச்சி பிரிவுகள், 73வது திருத்த சட்டம், புதுச்சேரி கிராம மற்றும் பஞ்சாயத்து சட்டம் 1973, மேலும் நகராட்சிகளுக்கான 74வது திருத்த சட்டம் ஆகியவை அனைத்தும் 5 ஆண்டுக்கு ஒருமுறை மக்கள் நியமிக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றன. ஆனால் நீண்ட காலமாக தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பது சம்பந்தப்பட்ட சட்டங்களையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறுவதாக ராமதாஸ் கூறியுள்ளார். இவ்வாறான பல துறைகளில் சட்டங்களும் அரசியலமைப்பும் பின்பற்றப்படாத நிலையில் அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் யாரும் முன்னெடுப்பு காட்டாதது விரக்திகரமானது எனவும், அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களின் புனித தன்மை பாதிக்கப்படுவதை யாரும் கவனிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இந்த மனத்தடையை உடைக்கும் வகையில் தீர்ப்பளிக்க வேண்டும். இதன் மூலம் புதுச்சேரியில் அரசியலமைப்பு சட்ட ஆட்சி முழுமையான வடிவில் அமையும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.
வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சட்டப்பேரவைத் தலைவருமான ராஜவேலு தலைமையில் புயல் எச்சரிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நெட்டப்பாக்கம் மற்றும் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர், சுகாதாரத்துறையினர், மின்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி துணை சபாநாயகர் மடுகரை, கரையாமுத்தூர், நெட்டப்பாக்கம், சூரமங்கலம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் 108 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்க வேண்டும், பாம்புகடி, நாய்க்கடி உள்ளிட்டவர்கள் சிகிச்சை அளிக்க மருந்துகள் தயாராக வைத்திருக்க வேண்டும் என மருத்துவ அதிகாரியிடம் அறிவுறுத்தினார். மேலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க ஜெனரேட்டர் தயார் நிலையில் இருக்க வேண்டும். புயல் மழையினால் பாதிப்பு ஏற்படும் சூழல் வருமானால் உடனடியாக பொதுமக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பதற்கு பள்ளிகள், சமுதாய நலக்கூடங்கள் தயாராக இருக்க வேண்டும். சாலையில் மரங்கள் சாய்ந்திருந்தால் உடனடியாக அப்புறப்படுத்த தயாராக நிலையில் இருக்க வேண்டும் உள்ளிட்டவற்றை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் துணை சபாநாயகர் ராஜவேலு அறிவுறுத்தினார். புதுவை கொசப்பாளையம் திருமால் நகரை சேர்ந்தவர் செல்வராஜன் மனைவி ரங்கநாயகி அடிக்கடி இறையாத்திரை செல்வது வழக்கம். அதுபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காசிக்கு செல்ல திட்டமிட்ட அவர் தனது 22 பவுன் நகை, ரூபாய் 1,10,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை அவரது குடும்ப நண்பரான நெல்லித்தோப்பு சவரிப்பாளையச்சி வீதியில் வசிக்கும் ஃபாத்திமா என்பவரிடம் கொடுத்து வைத்துள்ளார். காசிக்கு சென்றுவிட்டு திரும்பிய அவர் சில நாட்களுக்கு பின்பு ஃபாத்திமா வீட்டிற்கு சென்று நகை, பணத்தை வாங்கி கொண்டு நடந்தபடி தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். நெல்லித்தோப்பு சிக்னல் சாலையை கடக்க முயன்றபோது அங்கு நின்றிருந்த 30 வயதிலான 2 பெண்கள் அவருக்கு சாலை கடக்க உதவுவது போல வந்து அவர் கையில் வைத்திருந்த 22 பவுன் நகை மற்றும் ரொக்கப்பணத்தை திருடி சென்றனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் குப்பத்தை சேர்ந்த சாரதா, வள்ளி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். மூதாட்டியிடமிருந்து திருடிய நகைகளை அவர்கள் இருவரும் விற்றுவிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அவர்கள் வைத்திருந்த ரூபாய் 7 லட்சம் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.